சரிங்களா? இந்த பிரைஸ்க்கு எங்கேயுமே கிடைக்காது 100%. அது ஆட்டோமேட்டிக். இது இல்ல, நீங்க OLX, Facebook, ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் எங்க வேணா சர்ச் பண்ணி பாருங்க. காஸ்ட் 20 தேடி பாருங்க, ஸ்பென்னி தேடி பாருங்க, ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் அத்தனை தேடி பாருங்க. நம்ம பிரைஸ் கொடுக்க முடியுமா? நம்ம இன்னசென்ட் தமிழா சேனலுக்காக 50,000 ரூபாய் யாருமே கொடுக்க மாட்டாங்க. நம்ம அர்ச்சாகாஸ் இந்த ஒரு வண்டிக்கு 50,000 ரெடியூஸ் பண்ணி பெட்ரோல் வண்டி மெயின்டைன் ஃப்ரீயான வண்டி TN 41 லட்சம் சிப்ட் டிசைன் நீங்க எடுத்துட்டு போலாம். இந்த வண்டி பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல 2.5 லட்சம் போயிட்டு இருக்கு. நம்ம அர்ச்சாகாஸ் கோட்டை பிடிச்சது பாத்தீங்கன்னா 2 லட்சம் ரூபாய். நீங்க எடுக்கேஷன் 1,90,000 ரூபாய், 40,000 ரூபாய் கட்டுங்க. ஒரு 4 நீங்க ஓனர் ஆயிடலாம். 10 மாடல் 2 ஓனர் ஃபுல் ஆப்ஷன், ABS, ஏர்பேக், கலவு, டச் ஸ்கிரீன். 1,75,000 ரூபாய். இந்த கையில ஒரு 1,25,000 ரூபாய் இருந்தா திருப்பூர் கஸ்டமர் இந்த 2 லட்சம் லோன் போட்டு தரேன். அடுத்த மாசம் பார்க்க வேண்டிய பாத்தீங்கன்னா அதிகமான ஃபேமஸ் ஒரு சூப்பரான வண்டி மாருதி சுசுகி வேகனார். ஒரே 2015 சூப்பர் நம்பர் 0002 சான்சி நம்பர். 75,000 ரூபாய் இருந்தா நீங்க வேகனாருக்கு ஓனர் ஆயிடலாம். மறக்காத நல்லா நினைப்பீங்க. 75,000 ரூபாய்க்கு வேகனாருக்கு நீங்க ஓனர். 15,000 ரூபாய் கொண்டு வாங்க, வேகனாருக்கு நீங்க ஓனர் ஆயிருங்க. வெறும் 15,000 ரூபாய்க்கு 2006 மாடல் திருப்பூர் கஸ்டமர் வண்டிக்கு லோன் ஃபுல்லா போட்டு கொடுக்குறேன். அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய வண்டி சின்ன வண்டி, சிட்டிக்கு ஏற்ற வண்டி, சூப்பரான வண்டி, ஓட்டி பழகு ஏற்ற வண்டி மாருதி 800 திருப்பூர் கஸ்டமர் தான். இந்த வண்டிக்கு 30,000 ரூபாய் வெட்டுங்க. 30,000 ரூபாய் வெட்டினா மாருதி 800 நீங்க ஓனர். 50,000 லோன் போட்டு தரேன். 2013 மாடல் 2 ஓனர் மெரூன் கலர் VXI ஆல்டோ K10 K சீரிஸ் இன்ஜின். ஒரு சூப்பரான வண்டி மெயின்டைன் ஓல்டு ஷேப்புக்கு வந்து என்னைக்கே மார்க்கெட். உங்க ப்ரொஃபைல் எல்லாம் இருந்தா இந்த வண்டிக்கு பேங்க் லோன் 2 லட்சம் ரூபாய் போட்டு தரேங்க. லிமிட்டட்ல 2 லட்சம் ரூபாய் லோன் போட்டு தரேன். 20,000 ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணி 1,80,000 ரூபாய் கொடுத்துறேன். முழுசா 50,000 இந்த வண்டிக்கு பாத்தீங்க. 2018 மாடல் TN 66 கோயம்புத்தூர் நம்பர் ஆல்டோ 8. அடுத்து மக்கள் மனதில் என்றுமே நிக்கிற சாண்ட்ரோ 2000 பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக், பெட்ரோல் பிளஸ் கேஸ் எல்லாமே இருக்கு. வண்டி சென்டருக்கு பேக் ரீப்ளேஸ்மெண்ட் அடிபாடுங்கிற எதுவுமே கிடையாது. சுசுகி ஸ்விஃப்ட் டிசைர் அதுல வந்து பாத்தீங்கன்னா ZXi ஏசி, பவர் பவர், ABS, ஏர்பேக், கலவு, சென்ட்ரல் லாக், ரிமோட் லாக் எல்லாமே வரக்கூடிய சூப்பரான டாப் பண்ணி 1 லட்சம் ரூபாய் இருந்தா ஸ்விஃப்ட் டிசைருக்கு பெட்ரோலுக்கு நீங்க ஓனர் ஆயிடலாம். மார்க்கெட்ல இன்னுமே டிமாண்டா போயிட்டு இருக்கு. இந்த வண்டிக்கு 4 லட்சம் ரூபாய் ப்ரொஃபைல் எல்லாம் இருந்தா 4 லட்சம் ரூபாய் லோன் வாங்கி தர. 50,000 ரூபாய் தான் ரோடு ஃப்ரீயா ஆஸ்பருக்கு நீங்க ஓனர் ஆயிடலாம். பெட்ரோல் வேணுமா பெட்ரோல் இருக்கு, டீசல் வேணுமா டீசல் இருக்கு, 2 வண்டியுமே இருக்கு. கிட்டத்தட்ட டீசல் வண்டி இருக்கு, பெட்ரோல் வண்டி பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 3,25,000 எடுக்கேஷன் வந்து அது பெஸ்டா பண்ணி கொடுக்கலாம். அதிகமா இன்னைக்கு யங்ஸ்டர் கனவு வண்டி பாத்தீங்கன்னா ஒரு வேல் சைடுல விண்டர் 2013 மாடல் 1 ஓனர் 4,50,000 வேணும் சொன்னா அப்படி அவ்வளவுதான் இல்லைங்க. நம்ம அர்ச்சாகாசா பிரைஸ் என்னைக்கு பெஸ்டான பிரைஸ் கொடுக்க சொல்லி இந்த வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா 4,25,000 கேட்கிறோம். ரெடிகேஷன் வந்து அதுலயே வந்து பார்த்து உடச்சு கொடுத்து நீங்க ஆவாடு வந்து பார்த்துட்டு லக்ஸரி வண்டி அது லோ பட்ஜெட் நம்ம அர்ச்சாகாசா BMW X1 தமிழ்நாட்டுல BMW கம்மியா கிடைக்கும் அப்படின்னா நம்ம அர்ச்சாகாசா தான் இருக்கும். 75,000 கட்டுங்க, 75,000 லோன் போட்டுறேன் அப்படின்னா இந்த வண்டிக்கு 2.25 லட்சம் ரூபாய் கிட்டத்தட்ட 2,75,000 லோன் போட்டுறேன். 50,000 ரூபாய் கட்டுங்க. 50,000 ரூபாய்னா ரெனால்டு கிட்ட RX செட்டுக்கு நீங்க ஓனர் ஆக்கலாம். 20,000 குறைச்சு 1.30 ஆட்டோமேட்டிக் வண்டி மார்க்கெட்ல எங்கேயுமே கிடைக்காது. ஓப்பனிங்க 1,30,30,000 தரேன் அப்படின்னு. சார் நீங்க மேல ஏத்துனாலும் பரவாயில்ல, ஒருத்த மேல ஏறிட்டு இருக்குன்னு எனக்கு தள்ளி விட்டு பழகாதீங்க. வணக்கம் மக்களே, உங்க இன்னசென்ட் தமிழா யூடியூப் சேனல்ல இருந்து சந்தோஷ் பேசுறேன். இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா திருப்பூர் ஸ்ரீ அர்ச்சாகாஸ் தான் வந்திருக்கோம். இதில பத்தி உங்களுக்கு சொல்லவே தேவையில்ல. கிட்டத்தட்ட 2 வருஷமா நம்ம வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். நம்ம சேனல்ல ஸ்பெஷலா வந்து ஆஃபர் போட்டு எப்பவுமே பக்காவா பண்ணிட்டு இருப்பாரு. ஒரு 3 மாசமா அண்ணா வந்து சரியா வீடியோவே கொடுக்கல. சோ அதுக்காக நான் என்ன பண்ணேன்னா 400 கிலோமீட்டர் வந்து தாண்டி வந்துட்டேன் நானு. சரி நேர்ல பார்த்து அவர் வீடியோ எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நியூவா ஷாப் வந்து ஓபன் பண்ணிட்டு இருக்காரு. 100 கார் நிக்கிற அளவுக்கு ஒரு ஷாப் வந்து அண்ணா வந்து ஓபன் பண்ணிட்டு இருக்காரு. எல்லாமே உங்களோட ஆதரவால தான் வந்து இந்த அளவுக்கு வந்து வந்திருக்கோம் நாங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மிகப்பெரிய நன்றி. எதுக்காகனா 3 லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம இன்னசென்ட் தமிழா யூடியூப் சேனலுக்காக 3 லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்து வந்திருக்கீங்க. உண்மையிலே ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அதாவது நம்ம சேனல் வந்து ப்ராப்பரா வந்து வீடியோ வந்து கன்சிஸ்டன்சியா போட்டதே கிடையாது. இது 1 மணி நேரத்துக்கு ஒரு வீடியோ இல்ல ஒரு நாளைக்கு 4 வீடியோ அந்த மாதிரி நாங்க பண்ணதே கிடையாது. தோணும் போது நாங்க வீடியோ போட்டிருக்கோம், இது பண்ணிருக்கோம். இன்னி வரைக்கும் சப்ஸ்கிரைபர் வந்து குறைஞ்சதே கிடையாது, எங்களுக்கு வியூஸும் குறைஞ்சதே இல்லை. இந்த ஆதரவு எப்பவுமே எனக்கு தரணும்னு சொல்லி அன்போடு கேட்டுக்கிறேன் நானு. இப்போ நம்ம செந்தில் அண்ணா கிட்ட எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நம்ம வீடியோ பண்றது எப்படி இருக்கு, அவருடைய ரெஸ்பான்ஸ். செந்தில் அண்ணா சொல்லுங்க, வணக்கம், எப்படி இருக்கீங்க? நம்ம சப்ஸ்கிரைபரை என்ன சொல்ல விரும்புறீங்க, அதுவும் இல்லாம நம்ம சேனல் மூலியமா எப்படி இருக்கு, ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு? இன்னசென்ட் தமிழா அது அர்த்தம் பார்த்தீங்கன்னா
அமைதியான ஒரு தமிழங்கிற மாதிரி கிட்டத்தட்ட அமைதியா வந்துட்டு எல்லாமே பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு ஒர்க் செமையா பண்ணி கொடுப்போம். அதுவும் கேட்டீங்கன்னா குறைந்த விலையில கார் போகணும் தமிழ்நாட்டுல அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல இவரோட வீடியோ நீங்க பேசிக்கவே நோட் பண்ணி பாருங்க. எல்லா வண்டியுமே லோ பட்ஜெட்ல கொடுத்துட்டு இருந்தா அந்த வகையில நானும் லிங்க் இவருக்கு ஒரு பெஸ்டா பண்ணணும்னு சொல்லி என்ன எவ்வளவு பெஸ்டான ஒரு பிரைஸ் கொடுக்கும் அந்த பிரைஸும் கொடுத்து ஆஃபர் கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து கார் கன்சல்டிங் யாருக்கும் ஆஃபர் கொடுத்துருக்க மாட்டாங்க. அந்த ஆஃபர் முன்னாடி நம்ம அசாகாசா தான் இருக்கும். நம்ம பண்ண ஒவ்வொரு வீடு ஒவ்வொருத்தரோட நம்மளால பரம்பரையே கார் யாரும் வாங்கிக்க மாட்டாங்கன்னு இருப்பாங்க. அப்படி இருக்கீங்க வந்து பாத்தீங்கன்னா வாங்க முடியும் ஒரு தைரியத்தை கொண்டு வந்தோம். அது வந்து இன்னைக்கு வந்து வேற லெவல் சக்சஸ் ஆயிடுச்சு. ஒவ்வொருத்தரும் உண்மையில சக்சஸ் கார் வாங்க முடியும் அப்படின்னு ஒரு கனவை நிறைவேற்றிட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க கொடுத்த ஆதரவுல இன்னைக்கு இன்னசென்ட் 3 லட்சம் சப்ஸ்கிரைபர் போயிட்டு இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா 10 லட்சம் குடிச்சு உங்களால வரணும். அதுக்காக நான் எதிர்பார்க்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து ஒரு மரத்தோட கேள்வி மாதிரி ஒவ்வொருத்தரும் சப்போர்ட் பண்ணா பெரிய ஆழமாக பெரிய லெவல் போகும். அந்த மாதிரிதான் இவருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணா நம்ம மக்களுக்கு கம்பல்சரி இல்லாதவங்களும் ஒரு கார் வாங்கணும் ஒரு காட்சியில் போயிட்டு இருக்கோம். அதனால முடிஞ்ச வரைக்கும் ஒரு சப்போர்ட்டை மட்டும் கொடுங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹர்ஷா காசுல நாங்களே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொரோனா லாக்டவுன் ஒரு 2 வண்டி 3 வண்டி வச்சிருந்தோம். இன்னைக்கு உங்களுடைய ஆதரவுனால ஒரு 50 வண்டி 60 வண்டி போயிட்டு இருக்கு. இதுக்கு மேற்கொண்டு உங்களுடைய ஆதரவுனால உங்க ஆபீஸ் ரெடி பண்ணிட்டோம். இன்னும் ஒரு டைம் வந்து அடுத்த ஒரு 2-3 வீடியோ சொல்லிடுறேன். பினிஷிங் ஸ்டேஜ் இருக்கு. அங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு ஒரு 80 பிறகு ஸ்டேஷன் பிளஸ் இங்க ஆபீஸ் இருக்கு. எவ்வளவு தூரம் ஆட்சி வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இருந்து ஒவ்வொருத்தங்க வரும்போது எனக்கு ஒரு பயம். என்ன பயம் தெரியுங்களா? அவங்க கேட்கற கார் எனக்கு இல்ல. ஏன்னா 2 கார் வந்து 50 கார் வந்து கேட்டாங்க. வர கஸ்டமர் ரொம்ப ஜாஸ்தி. அது எல்லாத்துக்குமே அட்டன் பண்ணதான் வந்து எனக்கு ஸ்டாப் சொல்லி பாத்தீங்கன்னா அன்னைக்கு நானும் வீரா மட்டும் தான் இருந்தோம். அதுக்கப்புறம் ராகுல் முருகா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 16-18 பேர் உள்ள இருக்காங்க. நீங்க எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா என்ன வேலையா தமிழ்நாட்டுல இருந்து ஒவ்வொருத்தரும் சப்போர்ட் பண்ணி நேரடியாக வராங்க. கேட்கறதுக்காக கொடுக்க முடியல. அதுக்கு வந்து அடுத்த ஸ்டெப் அடுத்த ஆபீஸ் ரெடி அந்த ஆபீஸ் ரெடி ஆயிட்டு இருக்கு. அதனால ஒவ்வொருத்தரும் நீங்க வந்து கார்ட்லையும் ப்ரோக்ராம் சரி அடுத்த கலெக்ஷன்ஸ் கொண்டு வருவோம். அது கூடிய சீக்கிரம் வீடியோ நாங்க அப்டேட் பண்ணிடுறோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆபீஸ்ல இருக்க ஓவரால் அங்கிருந்து 420 கிலோமீட்டர் டிரைவ் பண்ணி நைட்ல வந்திருக்காரு. அப்படியே வீடியோ எடுத்து ஷார்ட் வீடியோ கொடுக்கலாம். மறக்காம என்ன சென்டர்ல யூடியூப் சேனல் நீங்க பாத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் நீங்க ஷேர் பண்ணிருங்க. இந்த ஷேர் மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ரீச் ஆயிட்டு இருக்கு. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்க கமெண்ட்ல நல்லா ஆதரவோட தெரியுங்க. இந்த வீடியோ பாத்துட்டு இருக்கீங்க எவ்வளவு தூரம் எந்தெந்த ஊர்ல இருந்து பாத்துட்டீங்கன்னு அந்த ஊரை நீங்க கமெண்ட்ல போடுங்க. நாங்களும் தெரிஞ்சுக்கோ மறக்காம சேனல் சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க. உங்களுக்கு யாராவது விளம்பரம் பண்ணணும், உங்க பிசினஸை டெவலப் பண்ணணும்னு நினைச்சினாலும் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க, தாராளமா பண்ணி கொடுக்குறோம். நேரா வீடியோக்குள்ள போயிட்டு ஷாப் வீடியோ ஃபுல்லாவே பார்க்கலாம். எல்லா காரோட டீடைல்ஸும் பார்க்குறோம். கண்டிப்பா நம்ம சேனல் பேர் சொல்லி அண்ணன் கிட்ட டிஸ்கவுண்ட் பண்ணி வாங்கிக்கலாம். நீங்க எப்பவுமே நமக்கு ஸ்பெஷலா பண்ணிட்டு தான் இருக்காரு. இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே பண்ணிட்டு இருக்காரு. நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பங்கு வந்து அண்ணன் கிட்ட இருக்கு. அதுக்காக மிகப்பெரிய நன்றி நான் தெரிவிச்சிருக்கேன். ஒவ்வொருத்தரும் தூக்கி கம்பல்சரி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாருமே கஷ்டப்பட்டு மேல வராங்க. மேல வர ஏற்றி பரவாயில்ல, யாரும் தள்ளி மட்டும் விட்டுறாங்க. கண்டிப்பா எல்லாருமே நல்லா இருக்கும் நினைக்கிறேன். மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா எதிர்பார்த்துட்டு இருக்க வேண்டி 2009 ஆச்சு 7-8க்கு மேல வந்து ஸ்விஃப்ட் டிசைர் வந்து பாத்தீங்கன்னா டிக்கி சைஸ் பெருசா இருக்கும். லோடிங் கெப்பாசிட்டி ரொம்ப ஜாஸ்தி. அதுவே பெட்ரோல் வண்டி மெயின்டைன் ஃப்ரீயான வண்டி. TN 45 AM 2916 வண்டி ஃப்ரண்ட்ல இருந்து பேக் வரைக்கும் இன்ஜின் ஏசி சஸ்பென்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். இந்த வண்டியில ரீப்ளேஸ்மெண்ட் அடிப்படைங்கிறது எதுவுமே கிடையாது. வண்டியோட ஓவர் அவுட்லுக் நீங்க வீடியோல பாத்துருப்பீங்க. ஃப்ரண்ட் ரெண்டு பாத்தீங்கன்னா ஒரு முக்கால் கண்டிஷன், பேக் டயர்ல முக்கால் கண்டிஷன் இருக்கு. வண்டியோட இன்ஜின் பத்தலாம். வண்டியோட ஓவரால் டீடைல் வந்து பாத்தீங்கன்னா வண்டி ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டி. சேஸ் நம்பர் ஃபர்ஸ்ட் கிளாஸ், ரஸ்ட் ஹிஸ்ட் எதுவுமே கிடையாது. சிப்பை பொறுத்த வரைக்கும் சேஸ் நம்பர் மாத்தணும், அங்கதான் போவாங்க ரஸ்ட் ஆகும். இந்த வண்டி சேஸ் நம்பர் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. 2009 மாடல் 3 ஓனர் திருச்சி நம்பர் ஸ்விஃப்ட் டிசைர் VXI. இந்த வண்டி நம்ம கோட் பண்ற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 3,25,000 ரூபாய். பிரைஸ் கொஞ்சம் எச்சா இருந்தாலும் வண்டியோட குவாலிட்டி ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். வண்டி கிலோமீட்டர் கம்மியா உள்ள வண்டி. திருப்பூர் கஸ்டமர் அந்த வண்டிக்கு 2 லட்சம் ரூபாய் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 2 லட்சம் திருப்பூர் கஸ்டமர் லோன் போட்டு தரேன். உங்க ப்ரொஃபைல் மட்டும் நல்லா இருந்தா போதும். சொந்த வீடா கூட 1.5 லட்சம் ரூபாய் ஸ்விஃப்ட் டிசைர் நீங்க எடுத்துட்டு போலாம். வாங்க அப்படி அடுத்த போகலாம். அடுத்த நம்ம பார்க்க வேண்டிய பாத்தீங்கன்னா ஃபோர்ட் ஃபிகோ. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஃபோர்டு கம்பெனி செம்ம வாண்டடா போயிட்டு இருந்த வண்டி. டீசல் இன்ஜின்ல ஒரு நல்ல பெஸ்ட் மைலேஜ் கிடைக்கக்கூடிய ஒரு வண்டி. TN 10 AL 24 சைபரேட். இது வந்து பாத்தீங்கன்னா 2013 மாடல், 3rd ஓனர், 4 பிராண்ட் நியூ டயர் போட்டுருக்காங்க. இப்பதான் இன்ஜின் ஃபுல் ஒர்க் பாத்திருக்காங்க. இன்ஜின் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸா நீட்டா வேலை பார்த்திருக்காங்க. இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணா அவ்வளவு ஒரு மணியார் சவுண்ட் கேட்கும். சூப்பர் கண்டிஷன் இருக்கு. ஏசி மட்டும் ஒர்க்கிங்ல இருந்த ஏசி இப்ப ரிமூவ் பண்ணி வச்சிருக்காங்க. மத்தபடி சின்ன பெயிண்ட் டச் பண்ணிருக்காங்க. சஸ்பென்ஸ் இன்ஜின் ஏசி மட்டும் நம்ம பாக்குற மாதிரி தான். பார்க்க வேண்டியதெல்லாம் கிடையாது. அப்படியே மாட்டினா லைவ் எடுத்தா ஒர்க் ஆகும். இந்த வண்டி பாத்தீங்கன்னா
மார்க்கெட்ல 2.5 லட்சம் போயிட்டு இருக்கு. நம்ம கோட்டை பிடிச்சு வந்து பாத்தீங்கன்னா 2 லட்சம் ரூபாய். நீங்க ரெடிகேஷன் 1,90,000 ரூபாய். திருப்பூர் கஸ்டமர் இந்த வண்டிக்கு 1.5 லட்சம் ரூபாய் லோன் வைத்தாங்க. 40,000 ரூபாய் கட்டுங்க, ஒரு 4 நீங்க ஓனர் ஆயிடலாம். அடுத்த சர்வீஸ்ல பார்க்க வேண்டிய பாத்தீங்கன்னா ஹோண்டா சிட்டி. என்னடா ஜாஸ் வச்சுட்டு ஹோண்டா சிட்டிங்க, சேம் ரெண்டும் ஒரே கான்செப்ட். சின்ன உதாரணம் கேட்டு போனீங்கன்னா ஸ்விஃப்ட் டிசைர், டாடா இண்டிகோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஹோண்டா சிட்டி, ஹோண்டா ஜாஸ், இவ்வளவுதான். மற்றபடி எல்லாமே விஷயம் ஒண்ணுதான். ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஒரு லக்ஸரி வண்டி பாத்தீங்கன்னா லோ மெயின்டென்ல பெட்ரோல் வண்டி. கிட்டத்தட்ட ஹோண்டா சிட்டிங்க எந்த ஒரு செலவு அவசியம் வைக்க போறதே கிடையாது. ஹோண்டா பொறுத்தவரைக்கும் ஆல்ரெடி யூஸ் பண்ண எல்லாமே ஒரு பிராண்டடா ஒரு டொயோட்டோ, ஒரு ஹோண்டா அந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான ஒரு பில்டப் ஆன வண்டி. சேஃப்டிலையும் பெஸ்டா இருக்கும், சர்வீஸ்லயும் பெஸ்டா இருக்கும். மைலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா 15-16 அந்த அளவுக்கு செம்ம கண்டிஷனான ஒரு நல்ல ஒரு சூப்பரான வண்டி தான் பார்க்க போறோம். 2010 மாடல், 2 ஓனர், ஃபுல் ஆப்ஷன், ஏபிஎஸ், ஏர்பேக், அலைவில், டச் ஸ்கிரீன், மியூசிக் பிளேயர் எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. இந்த வண்டிக்கு வந்து கோட் பண்ற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 2,75,000 ரூபாய். உங்க கையில ஒரு 1,25,000 ரூபாய் இருந்தா திருப்பூர் கஸ்டமர் இந்த வண்டியா 1.5 லட்சம் லோன் போட்டு தர. வண்டியை பொறுத்த வரைக்கும் 100% இன்ஜின் குவாலிட்டி. நீங்க தைரியமா அசாகஸ்தான் இந்த வண்டி நீங்க எடுத்துப்பா. இந்த வண்டி வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்கும். வண்டி வந்து சின்ன மைல்டர் ஸ்கிராச்சஸ், அப்புறம் ஒரு சைடு மேலோட கவர் அசம்பிளி மட்டும் ஒரு மாத்திர மாதிரி இருக்கும். மற்றபடி ஒரு மெக்கானிக் கூட நீங்க தாராளமா செக் பண்ணி நீங்க எடுத்துட்டு போலாம். ஓகேங்களா? இந்த வண்டிக்கு ஐடியா வந்து அசாகஸ் கால் பண்ணி நம்ம பார்க்கலாம். அடுத்த சர்வீஸ்ல பார்க்க வேண்டிய பாத்தீங்கன்னா அதிகமான ஃபேமஸான ஒரு சூப்பரான வண்டி மாருதி சுசுகி வேகனார். ஒரே 2015. அது லேடிஸ் பிடிச்ச ஒரு சூப்பரான ஒரு மெயின் கேர்ல இருக்கு. வண்டியோட நம்பர் வந்து சூப்பர் நம்பர் 0002, ஃபேன்சி நம்பர் TN05 வேகனார் VXI. இந்த வண்டி பாத்தீங்கன்னா கிலோமீட்டர் ரொம்ப கம்மியா தான் ஓடிக்குது. ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டி VXI. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் வந்து ஒரு கஸ்டமர் பார்க்கிங் சேர்த்து விட்டுருக்காங்க 4,25,000 ரூபாய். என்னடா வேகனார் மட்டும் வேலை போயிட்டு இருக்கு அப்படின்னா, அன்னைக்கு 2000 ஆரம்பிச்ச வேகனார் இன்ன வரைக்கும் நான் ஸ்டாப்ல ஒரு சக்சஸ்ஃபுல் ஸ்விஃப்ட் வேகனார் மார்க்கெட்ல ஸ்டாண்டர்டான மார்க்கெட் வரைக்கும் இருக்கு. அதனால இன்னைக்கு தான் ஓல்டு வாட்ச், இன்னைக்கு நியூ ஷேப் இருந்தாலும் ஓல்டு ஷேப்னு எனக்கு தனி மார்க்கெட் இருக்கு. அந்த ஓல்டு ஷேப் தான் இது 2015. அதனால வண்டியோட குவாலிட்டிக்காக விலை 4,25,000 கேட்கிறேன். நீங்க ரெடி கேஷோட வாங்க. என்னால எவ்வளவு பெஸ்டா பண்ணுதோ அந்த பெஸ்ட் பண்ணிட்டு உங்க ப்ரொஃபைல் எல்லாமே இந்த வண்டிக்கு 3 to 3.5 லட்சம் லோன் வாங்கி கொடுக்கலாம். 75,000 ரூபாய் இருந்தா நீங்க வேகனாருக்கு ஓனர் ஆயிடலாம். மறக்காம நல்லா நினைப்பீங்க. 75,000 ரூபாய்க்கு வேகனாருக்கு நீங்க ஓனர். 15,000 ரூபாய் கொண்டு வாங்க, வேகனாருக்கு நீங்க ஓனர் ஆயிருங்க. வெறும் 15,000 ரூபாய்க்கு 2006 மாடல் திருப்பூர் கஸ்டமர் தான் வண்டிக்கு லோன் ஃபுல்லா போட்டு கொடுக்குறேங்க. 2006 மாடல், ஆன்லைன்ல 3 ஓனர், பேப்பர்ல 3 ஓனர். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 4 டைம் ஆஃப் கண்டிஷன். வண்டிக்கு வந்து இன்சூரன்ஸ் சர்டிபிகேட் கிடையாது. அந்த இன்சூரன்ஸ் சர்டிபிகேட் தான் 15,000 கேட்கிறேன். அந்த 5,000 பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு 1 லட்சம் லோன். 1,15,000 ரூபாய்க்கு மார்க்கெட்ல யாருமே கொடுக்க மாட்டாங்க. 2006 மாடல், 5 வருஷம் சேஃப்டி, 1 வருஷம் இன்சூரன்ஸ் சேர்த்து 1,15,000 கட்ட நீ லோன் போட்டு கொடுத்துறேன். ஐடியாக்கும் கால் பண்ணுங்க. நம்ம பார்க்குற இந்த வேகனோட ஓவரால் டீல்ஸோட நோட் பண்ணிங்க. 2006 மாடல், ஆன்லைன்ல 2 ஓனர், பேப்பர்ல 3 ஓனர், இன்சூரன்ஸ் 5 வருஷம், FC 5 வருஷம், இன்சூரன்ஸ் 1 வருஷம் போட்டு கொடுக்கலாம். இந்த வண்டி பாத்தீங்கன்னா ஒரு பவர் ஸ்டேரிங், ஏசி டைப், வண்டியில பெட்ரோல் இருக்கு, பிளஸ் கேஸும் இருக்கு. ரெண்டுமே இருக்கு வண்டியில. சரிங்களா? ஐடியா இந்த பட்ஜெட்ல தமிழ்நாட்டுல எங்க நீங்க தேனாலும் ஒரு 1,15,000 2006 வேலை கிடைக்கிறது. அது மட்டும் இல்லாம 15,000 ரூபாய் கட்டிட்டு 1 லட்சம் லோனே போட்டு தராங்க. இந்த வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா திருப்பூர் கஸ்டமர் இருந்தா 1 லட்சம் ரூபாய் லோன். அதே மாதிரி கமெண்ட்ல நம்ம பேர் சொல்றீங்க, என்னவே எப்ப பார்த்தாலும் திருப்பூர் கஸ்டமர் கொடுப்பீங்க. எனக்கும் எல்லா லோனும் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு எங்களோட ரேட்டு இங்க இருந்து 30 கிலோமீட்டர் வரைக்கும் ஈஸியா நாங்க லோன் எங்களுடைய இண்டிவிஜுவலா சொல்லி நாங்க லோன் போட்டு கொடுத்துருவோம். சரிங்களா? நம்மளுக்கு தேவை பாத்தீங்கன்னா லோன் வாங்குறத விட கட்டுறதே சரியா இருக்கும். அந்த மாதிரி பார்த்து நாங்க தெளிவா பிடிச்சா லோன் போட்டு கொடுத்துருக்கோம். எனக்கு கேட்டா நாங்க சொல்ற எல்லா வண்டிக்கும் பினான்ஸ்க்கு லோன் போட்டு கொடுக்குறாங்க. அதே மாதிரி திருப்பி கட்டணும் இல்ல, எந்த ஒரு தொழிலும் யாருக்கும் நஷ்டம் வரக்கூடாது. உங்க எல்லாமே கொடுத்தோம்னா அதுக்கு நீங்க ரீபேமெண்ட் கரெக்டா கட்டணும். அதுக்காக தான் இங்க பார்த்து ஃபில்டர் பண்ணி சொந்த வீடு ஜாபு பர்ஃபெக்டா இருந்தா மட்டும்தான் லோன் போட்டு கொடுக்குறோம். அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய வண்டினா சின்ன வண்டி, சிட்டிக்கு ஏத்த வண்டி, சூப்பரான வண்டி, ஓட்டி பழகு ஏத்த வண்டி மாருதி 800 2005 மாடலுங்க, 3 ஓனர். FC வந்து பாத்தீங்கன்னா 2025 கடைசி வரைக்கும் இருக்குங்க. ஓட்டி பழகு சரி, ஒரு சின்ன சின்ன திங்ஸ் நம்ம எடுத்து போறதுக்கு, இல்ல ஒரு தோட்டம் விவசாயம் பண்றதா கூட பின்னாடி சீட்டை முடிச்சு போட்டு நீங்க லோன் அடிச்சுக்கலாம். சிட்டிக்குள்ள சூப்பர் ஓட்டுறதுக்கு, கிராமத்துல ஓட்டுறதுக்கு சூப்பரான வண்டி. 2005 மாடலுங்க. இந்த வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா 85,000 கோட் பண்ற ரெடி கேஷோட வாங்க. 1,500 உடச்சு 80,000 கொடுத்தலாம். அது நீங்க ரெடி கேஷோட வந்தீங்கன்னா, இல்ல எனக்கு லோன் வேணும் திருப்பூர் கஸ்டமர் இருந்தா இந்த வண்டிக்கு 30,000 ரூபாய் வெட்டுங்க. 30,000 ரூபாய் வெட்டினா மாருதி 800 நீங்க ஓனர் 50,000 லோன் போட்டு தரேன். அதை நல்லா புரிஞ்சுக்கங்க. திருப்பூர்ல வந்து பாத்தீங்கன்னா திருப்பூர் கஸ்டமருக்கு கேரண்டியா 30,000 ரூபாய் வெட்டுங்க. 50,000
மார்க்கெட்ல யாரும் லோன் போட்டு கொடுக்க மாட்டாங்க. 30,000 ரூபாய் கட்டினா 50,000 லோன் போட்டு கொடுக்குறேன். ஐடியா இருக்கீங்க, நல்லா யோசிச்சுக்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க நீங்க, என் கையில ஒரு 20,000 30,000 இருக்கு, நான் கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். அதே மாதிரி கார் வாங்குற ஆசையோட திருப்பி கட்டுறோம், கட்டா கட்டுறீங்க. இன்னைக்கு நம்ம ஆசைப்பட்ட சொல்லி ஒரு பொருளை வாங்கி போட்டு மாசமான இஎம்ஐ கட்டும் போது நம்ம தவறக்கூடாது இல்ல. அதனால நம்மளோட விரல் என்னவோ அதுக்கு தகுந்த வீக்கு வந்து எனக்கே கட்டா இருக்கும். அதனால நீங்க வந்து இன்னைக்கு முடியல, இல்ல 1 மாசம் 2 மாசம் 5 மாசம் 1 வருஷம் சேர்த்து வச்சு அந்த காரை வாங்குங்க, தப்பே கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் கடன் தவிர்க்கிறது பெஸ்ட். உங்களால பண்ண முடியாது. இந்த வண்டிக்கு 30,000 வாங்க, நான் அந்த வண்டிக்கு லோன் கொடுத்துறேன். அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா மாருதி சுசுகி ஸ்விஃப்ட். கேமராக்கு அவரே யோசிச்சு பாரு, என்னடா ரிச் வெஹிக்கிள் ஸ்விஃப்ட் சேம் ரெண்டு ஒரே கான்செப்ட் தாங்க. 2009 மாடல் 3 ஓனருங்க. ஏசி ஃபர்ஸ்ட் டைம் பவர் வாட்டர் டைப். இந்த வண்டிக்கு பார்த்தா ஃப்ரெஷ்ஷா புது கிளட்ச் பிளேட் ஒரு செட் ஏற்றிருக்காங்க. இது அடுத்த கிளட்சுக்கு வேலையே கிடையாது. 4 டைம் ஈவன் ஒரு 40-50% கண்டிஷன் இருக்கு. ஏசி வந்து பாத்தீங்கன்னா கூலிங் கம்மியா இருக்கும், டாப் பண்ற மாதிரி இருக்கும். இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா திருப்பூர் கஸ்டமருக்கு 1.5 லட்சம் லோன், 40,000 வெட்டா. 40,000 உங்க ப்ரொஃபைல் 1.5 லட்சம் லோன், 40,000 வெட்டு இந்த வண்டி நீங்க பை பண்ணிக்கலாம். ஒரு ஸ்விஃப்ட்டுக்கு ஈக்குவலாக மாருதி சுசுகி இருக்கு. 2009 மாடல் 3 ஓனர், ஏசி பாஸ், பவர் விண்டோ மட்டும் கிடையாது. ஏன்னா எல்எக்ஸ்ஐ சரிங்களா. இந்த வண்டிக்கு ஐடியாக்கும் கால் பண்ணுங்க. புதுசா கிளட்ச் பிளேட் போட்டு இன்ஜினை பார்த்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் கண்டிஷன் இருக்கு. ஐடியாக்கும் கால் பண்ணிட்டாங்க, அசகஸ் வண்டி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து செந்தில் அண்ணா பத்தி ஒண்ணு சொல்லிடுறேன் நானு. ஒரு வளர்ச்சி, ஒரு பிசினஸ் மேனோட வளர்ச்சினா எப்படி இருக்கணும்ன்றதுக்கு அண்ணா வந்து மிகப்பெரிய உதாரணம். நான் இங்க வந்து பாத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மண் தரையில ஒரு 10 கார் நிக்க வச்சு வந்து பண்ணிட்டு இருந்தாரு. இன்னைக்கு வந்து பார்க்கும்போது உண்மையிலேயே சொல்றேன், நீங்க நான் ஃபுல்லாவே கவர் பண்ணி காட்டுறேன் பாருங்க. 100 காருக்கு வந்து இருக்குங்க. இடமும் 2வது இடமும் வாங்கியிருக்காரு. வாங்கியிருக்காரு, ரெண்டல் எடுத்திருக்காரு, தப்பா சொல்லிட்டேன். அந்த இடத்துலயும் வந்து 100 கார் நிக்க வைக்கணும் கான்செப்ட். அண்ணா வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோலயும் சொல்லியிருக்காரு, நீங்க இருக்கிற ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு கார் வாங்கணும், ஒரு வீட்டுல ஒரு காருக்குன்னு சொல்லிட்டு கார் இருக்கணும்னு சொல்லிட்டு அதை வந்து கண்டினியூவா சொல்லிட்டு இருந்தாரு. கிட்டத்தட்ட இப்ப பாத்தீங்கன்னா இன்ஸ்டால ஒரு செலிபிரிட்டியாவே இருக்காரு. ஒண்ணு இல்ல, நீங்க ஸ்ரீ ஹர்ஷா காசுன்னு சொல்லிட்டு இன்ஸ்டால வந்து டைப் பண்ணி பாருங்க. 3 லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்து தாண்டி இருக்கு. இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணல, 2 மாசம் 3 மாசம் முன்னாடி ஸ்டார்ட் பண்ண அந்த இன்ஸ்டாகிராமோட ஐடி பாத்தீங்கன்னா ஸ்ரீ ஹர்ஷா காசுன்னு 3 லட்சம் சப்ஸ்கிரைபரோட இருக்க, ஃபாலோவர்ஸோட இருக்காரு. கிட்டத்தட்ட செலிபிரிட்டி. இன்னும் கொஞ்ச நாள்ல ஒரு மிகப்பெரிய பிகைண்ட் வுட்ஸ்லயோ இல்ல ஒரு பெரிய பெரிய சேனல்ல கண்டிப்பா பேச வருவார். ஆட்டோமேட்டிக் தான் வேணும் கேட்டிருப்பீங்க, அவங்களுக்காக ஆட்டோமேட்டிக் வந்திருக்கு. அது மாருதி சுசுகி செலிரியோ, சூப்பரான வண்டி. 2016 மாடல், 1 ஓனர், ஏசி போஸ்ட் பவுண்டர், சென்ட்ரல் லாக், ஏபிஎஸ், ஏர்பேக் அலாவில் மட்டும் வராது. சென்டெக்ஸை செலிரியோ. இந்த வண்டி பாத்தீங்கன்னா ஒரு நல்ல மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பர் வண்டியும் கூட. இந்த வண்டி நம்ம கோட் பண்ற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் பார்க்கிங் சேல்ஸ் தான் வந்து 4,25,000 கேட்கறோம். இந்த வண்டிக்கு நீங்க ரெடி கேஷா வந்தா 10, 20, 5 பண்ணு 5 10 வச்சுக்கோங்க. முடிஞ்சதுக்கு பெஸ்டா வாங்கி தரேன். இல்ல லோன் போட்டு எடுக்கணும்னு நினைக்கிறவங்க 50,000 அல்லது ஒரு 1 லட்சம் அந்த ரேஞ்ச் இருந்தா இந்த வண்டி நீங்க லோன் போட்டு எடுத்துக்கலாம். உங்க ப்ரொஃபைல் மட்டும் நல்லா இருந்தா போதும். இந்த வண்டிக்கு கேரண்டியா 3 லட்சம் to 3.5 லட்சம் லோன் கொடுக்கலாம். ஐடியாக்கு கால் பண்ணிட்டு அர்சாக்ஸ் இந்த வண்டி பார்த்தலாம். அடுத்த மக்கள் அதிகமா எதிர்பார்த்துட்டு ஒரு சூப்பரான வண்டி, ஃபேமிலிக்கு எக்கனாமிக்கலா சூப்பரான வண்டி, மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயான வண்டிங்க. 2013 மாடல், 2 ஓனர், மெரூன் கலர், VXI ஆல்டோ K10 K சீரிஸ் இன்ஜின். 1000 cc இன்ஜின் இருந்தாலும் பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா பண்ணும். 2 டோர் பவர் விண்டோ வந்து ஏசி என்னைக்கே சொல்லல, ஊட்டி குறைக்காம சின்ன அந்த அளவுக்கு இருக்கும். இந்த வண்டி நம்ம கோட் பண்ற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 2,75,000 கஸ்டமர் கேட்கறாங்க. இன்னைக்கு இந்த மார்க்கெட்ல ஒரு சூப்பரான வண்டி மெயின்டைன் ஓல்டு ஷேப்புக்கு வந்து என்னைக்குமே மார்க்கெட் இப்ப புதுசா வரஞ்சு சேர்த்து மாத்தி கோழிப்பட்ட வேறெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பட் பழசு வந்து பாத்தீங்கன்னா பார்த்தாலே ஒரு அவுட்லுக் செமையா இருக்கும். அந்த வகையில ஆல்டோ K10 2013. இந்த வண்டி நம்ம கோட் பண்ற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 2,75,000 நீங்க எடுக்கேஷோட வாங்க. என்னால எவ்வளவு பேர் அசாகாசம் பெஸ்டா போயிடும் அந்த பேசி பண்ணி தரேன். உங்க ப்ரொஃபைல் எல்லாம் இருந்தா இந்த வண்டிக்கு பேங்க் லோன் 2 லட்சம் ரூபாய் போட்டு தரேங்க. லிமிட்டட்ல 2 லட்சம் லோன் போட்டு தரேன். 75,000 இருந்தா ஒரு ஆல்டோ 8 ஆல்டோ K10 நீங்க ஓனர் கிட்டத்தட்ட சூப்பரான வண்டியா கூட இருக்கும். மெயின்டைன் மைலேஜ் 20 கிலோமீட்டர் ஒரு லிட்டர் கிடைக்கும். ஐடியாக்கு அர்சாகாஸ் கால் பண்ணுங்க, இந்த வண்டி நீங்க பை பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய பாத்தீங்கன்னா செவர்லெட் பீட் 2011 மாடல், ஒரே பெட்ரோல் வண்டிங்க. எனக்கு மெயின்டைன் ஃப்ரீயான வண்டினா பெட்ரோல் வண்டி. அந்த வகையில் சூப்பர் வண்டி. இந்த ப்ரொஃபைல் நல்லா இருந்தா இந்த வண்டிக்கு நான் 1.5 லட்சம் to 1.40 லோன் கொடுத்துறேன். வண்டியோட விலையை வந்து பாத்தீங்கன்னா 2 லட்சம் ரூபாய் கேட்கிறேன். ரெடி கேஷோட வந்தீங்கன்னா 10, 5, 20, 30 ஓவரா போற வேண்டாம் தெரியும் சொல்லிட்டு 20,000 டிஸ்கவுண்ட் பண்ணி 1,80,000 கொடுத்துறேன். ரெடி கேஷோட வந்தா உங்க ப்ரொஃபைல் எல்லாம் இருந்தா ஒரு 50,000 இல்ல 70,000 கட்டுங்க, பேங்க் லோன் போட்டு கொடுத்துறேன். திருப்பூர் கஸ்டமருக்கு நீங்க சொந்த வீடா இருக்கணும் அல்லது சொந்த வீடு ஜாமீன் வேணும். அதே மாதிரி லோன் வாங்குறதோட லோன் கட்டுறதா கரெக்டா இருக்கணும். அந்த மாதிரி பாட்டியா மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா அன்னைக்கு நம்ம ஆசைக்கு வாங்கிட்டு நாளைக்கு 30,000 கழிச்சு இஎம்ஐ கட்ட முடியல, எல்லாத்துக்கும் சங்கடமா போயிடும். அதனால ரெடி கேஷோட பண்ணுங்க, எனக்கு பெஸ்டா இருக்கும். முழுசா 50,000 இந்த வண்டிக்கு பாத்தீங்க.
2018 மாடல் TN 66 கோயம்புத்தூர் நம்பர் ஆல்டோ 8 வண்டியோட விலை வந்து பாத்தீங்கன்னா 3 லட்சம் ரூபாய் கேட்டிருந்த வண்டியை நம்ம இன்னசென்ட் தமிழா சேனலுக்காக 50,000 ரூபாய் யாருமே கொடுக்க மாட்டாங்க. நம்ம ஹர்ஷாகாஸ் இந்த ஒரு வண்டிக்கு 50,000 ரூபாய் ரெடியூஸ் பண்ணி 3 லட்சம் ரூபாய் 2018 மாடல் ஒரு ஓனர் ஆல்டோ 8 இன்சூரன்ஸ் ஆகட்டும் சரி, எஃப்சி ஆகட்டும் சரி, எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸ் பண்ணி ஏசி போர்ஷன் போகட்டும் எல்லாமே வந்துருங்க. இந்த வண்டிக்கு இந்த ப்ரொஃபைல் நல்லா இருந்தா 3 லட்சம் லோனு. ஒரு ரூபா இருந்தா ஆல்டோ 8 நீங்க ஓனர் நோட் பண்ணிக்கீங்க. 1 ரூபாய்க்கு உங்க ப்ரொஃபைல் மட்டும் நல்லா இருந்தா போதும். ஆதார் கார்டு பேன் கார்டு வாங்க, இந்த கார் நீங்க பை பண்ணிட்டு போலாம். இந்த வண்டியோட ஓவரால் டீடைல் வந்து பாத்தீங்கன்னா 2018 மாடல் ஒரே ஓனர் TN 66 கோயம்புத்தூர் நம்பருங்க. ஹைவேக்கு கால் பண்ணுங்க. 1 ரூபாயோட வாங்க, கூட வரும்போது ஆதார் கார்டு பேன் கார்டு மறக்காம எடுத்து வந்துருங்க. உங்க ப்ரொஃபைல் நல்லா இருந்தா 1 ரூபாய்க்கு நீங்க கார் பே பண்ணலாம், நீங்களே இஎம்ஐ கட்டிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்ல கேட்டீங்கன்னா, நாங்களாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சாதாரண இடத்துல கிட்டத்தட்ட பெரிய கோடிஸ் எல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க, சின்ன லெவல்ல வந்திருக்கோம். நான் வந்து இங்க இருக்க ஒரு சின்ன ஒரு கல் இருந்தது, இந்த டைல்ஸ் கல்ல பாருங்களேன், இந்த கல்லுல இருந்து கட்டிக்கிற இந்த காயத்துல இருந்து எல்லாமே காசு தாங்க. கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு அதை வந்து பிசினஸ் கிட்டத்தட்ட நைட்டு பகல் நாளெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விடிய காத்தால இருந்து இன்ன வரைக்கும் இப்ப வீடியோ பேசிட்டு கிட்ட வந்து பாத்தீங்கன்னா 4 நாள் நோட் பண்ணிக்கோங்க. நான் சாப்பிட்டது காலையில 8 மணிக்கு சாப்பிட்டுதுங்க. ஸ்கூலுக்கு பையனை பிள்ளைங்க விடும்போது சாப்பிட்டு வந்திருக்கேன். இன்ன வரைக்கும் நான் சாப்பிடாம கிட்டத்தட்ட லெசன் அங்கிருந்து வந்திருக்கேன். அப்படி அவருக்காக கஷ்டப்பட்டு சாப்பிடாம வீடியோ பேசி எல்லாம் கொடுக்குறேன். அவரு ஒன்றும் சாப்பிடல. இந்த அளவுக்கு ஒவ்வொருத்தரும் வந்து கஷ்டப்பட்டு தான் ஒரு விஷயம் செஞ்சு இந்த அளவுக்கு வரோம். அப்படிங்கும் போது நம்ம செல்லுல சும்மா பார்த்துட்டு இருக்கிற இஷ்டத்துக்கு கமெண்ட் போடுறீங்க. நீங்க உங்களுக்கு என்னையா அப்படி வருது, யூடியூப்ல வருதாமா உங்களுக்கு வருது, இன்னசென்ட் தமிழாக்கு யூடியூப் ரிவ்யூ பாருங்க. எனக்கு உண்மை சொல்ல போனீங்கன்னா என்னோட ஓன் சேனல் ஹர்ஷாகாஸ் சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15,000 18,000 அதிகபட்சம் 18,000 வந்திருக்கு. இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 10,000. இன்னைக்கு நாங்க யூடியூப் வருமானத்தை நம்பி கிடையாது. நம்மளுக்கு தேவை பிசினஸ், அந்த தொழிலை மட்டும் தான் நாங்க பாத்துட்டு இருக்கோமே தவிர யூடியூப்காக பேசுறது அதெல்லாம் கிடையாது. இதுல சில பேர் சொல்ல யூடியூப்காக நல்லா பேசுறது அப்படி இப்படின்னு. சார் பிராக்டிகல், இன்னைக்கு நான் யூடியூப்ல வந்திருக்கேன் அப்படின்னா அன்னைக்கு வந்து எனக்கு வந்து ஆபீஸ்ல நடந்த விஷயம் 3 ஓனர் வண்டியை 1 ஓனர் நம்ம பையன் வரது வீடியோ போட்டு அந்த டைம் கோவத்துல பேசுங்க. உண்மையை பேசு, எதுக்கு 3 ஓனர் வந்தா பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாப்ல, அது தப்பு. உண்மையை பேசலாம், நம்ம எங்க இருந்தாலும் ஒரே மாதிரி பேசலாம் அப்படிங்கிற கான்செப்ட்ல அன்னைக்கு வீடியோ உள்ள வந்து இன்னைக்கு வரைக்கும் நல்லா சக்சஸா போயிட்டு இருக்கு. அதுக்கு எல்லாமே முழுக்க நீங்க தான் காரணம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கு நீங்க ஆச்சு நல்ல கமெண்ட் போடவே பரவாயில்ல, ஒண்ணு இஷ்டத்துக்கு போடுறீங்க. அப்படி யாருமே வந்து கஷ்டப்படுத்த வேண்டாம் மனசளவுல. எனக்கு ஒரு நைட் தூங்கும் போது இப்படியே போடுறாங்களா அப்படின்னு அவங்க ப்ரொஃபைல போய் நான் உள்ள போய் அது யாரு எப்படி எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க பிரைவேட் லாக் ஆச்சு, அவங்க அக்கௌண்ட்டை ஹோல்டு பண்ணி வச்சிருப்பாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா உண்மையாருமே ஓப்பனா இருக்கும் அந்த ஐடியா. அப்படிங்கும் போது தைரியமா போடலாம். பட் அந்த மாதிரிலாம் இல்ல. சில பேர் வந்து ஒரு ஆகாத ஐடி பிரைவேட் அக்கௌண்ட் இருந்து இஷ்டத்துக்கு கமெண்ட் போட்டுடலாம். அந்த கமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம கீழே தள்ளி விடலாம் அப்படின்னு. சார் நீங்க மேல ஏற்றினாலும் பரவாயில்ல, ஒருத்த மேல ஏறிட்டு இருக்குன்னு எனக்கு தள்ளி விட்டு பழகாதீங்க. அடுத்து மக்கள் மனதில் என்றுமே நிக்கிற ஸ்டாண்ட்ரோ 2000 வந்தாங்க. இன்ன வரைக்கும் ஸ்டாண்டர்டா போயிட்டு இருக்கு. இதுவும் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் வந்து நியூ அப்டேட் எல்லாம் ஆயிடுச்சுங்க. அந்த வகையில ஒரு 1000 cc 1500 cc 1300 cc போயிட்டு இருக்கு. இந்த சேண்டர் வந்து பாத்தீங்கன்னா 2009 மாடல் 3rd ஓனர். வண்டியோட பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக், பெட்ரோல் பிளஸ் கேஸ் எல்லாமே இருக்கு. ஓகேங்களா, உங்களுக்கு எக்கனாமிக்கலா ஓட்டாலும் சரி 4 டைம் வந்து பாத்தீங்கன்னா முக்கால் கண்டிஷன் இருக்கு. வண்டி ஃப்ரண்ட் பேக் ரீப்ளேஸ்மெண்ட் அடிபாடுகள் எதுவுமே கிடையாது. வண்டி பொறுத்தவரைக்கும் 100% செம குவாலிட்டியான வண்டி. இந்த வண்டிக்கு கோட் கட்டுற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 1,75,000. உங்க கையில 50,000 திருப்பூர் கஸ்டமர் இருந்தா உங்க கையில 50,000 இருந்தா 1,25,000 லோன் கொடுத்துற ஐடியாவுக்கு நீங்க மெக்கானிக்கல் கூட்ட வேண்டியல வண்டி நம்பி நீங்க எடுத்துருப்போம். அதனால குவாலிட்டி வண்டி. பட் இருந்தாலும் இன்னொரு கிழமை சொல்ல வேண்டிய கிழமை நீங்க ஒரு மெக்கானிக் செக் பண்ணிருக்கு தப்பே கிடையாது. நீங்க பணம் போட்டு எடுக்கிறீங்க, கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வைக்கிறீங்க. மோட்டர் வந்து பாத்தீங்கன்னா மனுஷனுக்கு கேரண்டியில மோட்டருக்கு அந்த மாதிரி தான். பட் மோட்டர் எந்த டைம் வேணும் நடக்கலாம். பட் அதையும் நம்ம செக் பண்ணி நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா புது வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஷேர் ஒரு 500 கிலோமீட்டர் இப்ப நம்ம ரிலேஷன் ஒரு ப்ராப்ளம் ஆகி போச்சு. 3,000 கீர் விழுகுல இருக்கு. ஷேர் வந்து கொடுத்தா வண்டி ரன்னிங்ல கீர் கை டச் பண்ணி 3,000 கீர் பல்லு போச்சு அப்படின்னு சொல்லி அந்த வீலை மாத்தணும்னு சொல்லி 10,000 டெபிட் பண்ணிக்கிறாங்க. 10,000 வாங்கிட்டு தான் 500 கிலோமீட்டர் அந்த வண்டிக்கு பண்ணிக்கிறாங்க. அப்படிங்கும் போது புது வண்டிக்கு கேரண்டி யூஸ் கேஸ் தான் கொடுக்குறோம். ஏஸ்டேஸ் கண்டிஷனும் அதான் கொடுத்துட்டு இருக்கோம். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க தரவா செக் பண்ணிடுங்க. அதே மாதிரி வண்டியில நிறையவோ குறையவோ நாங்க ஹர்ஷாகாஸ் எங்க சேர்ந்து கண்டிப்பா உங்களுக்கு சொல்லித்தான் கொடுப்பாங்க. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன்ஜின் ஆகட்டும் ஏசி ஆகட்டும் எல்லாமே நல்ல கண்டிஷன் இருக்கு. பட் இருந்தாலும் ப்ராப்பரா செக் பண்றது உங்களோட கடமை. அதனால மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. இந்த வண்டிக்கு 50,000 திருப்பூர் கஷ்டம் வேண்டாம். 1,7 லட்சம் நான் லோன் கொடுத்துறேங்க. அதே கால் பண்ணுங்க.
அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய பாத்தீங்கன்னா மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் டிசைர். அதுல வந்து பாத்தீங்கன்னா ZX ஏசி பவர் பவர்டும் ABS ஏர்பேக் கலாவில் சென்ட்ரல் லாக் ரிமோட் லாக் எல்லாமே வரக்கூடிய சூப்பர் டாப் அண்ட் தான் பார்க்கலாம். ஆட்டோமேட்டிக் கிளைமேட் ஏசி கண்ட்ரோலோட வந்திருக்கு. 2012 மாடல் 2 ஓனர் ஆன்லைன்ல. இந்த வண்டி பாத்தீங்கன்னா நான் ஃப்ரண்ட் 2 டே பூஸ்ட் பேக் 2 ஆஃப் கண்டிஷன். வண்டி ஃப்ரண்ட்ல இருந்து பேக் வரைக்கும் சஸ்பென்ஸ் ஆகட்டும் இன்ஜின் ஆகட்டும் எல்லாமே நல்ல கண்டிஷன் இருக்கு. இந்த வண்டி பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல செம டிமாண்ட். இது வந்து பாத்தீங்கன்னா ஓல்டு ஷேப் டிக்கி பென்சிஸ்ல வரும். இந்த வண்டி நம்ம கோட் பண்ற பேஸ் வந்து பாத்தீங்கன்னா 3,50,000 ரெடிகேஷன் வந்து பெஸ்டான பேஸ். இந்த வண்டிக்கு முடிஞ்ச வரைக்கும் லிமிட்டட் லோன் வாங்கி தரேன். ஒரு 2 to 2.5 லட்சம் ரூபா லோன் வாங்கி தரேன். 1 லட்சம் ரூபா இருந்தா ஸ்விஃப்ட் டிசைருக்கு பெட்ரோல் வண்டிக்கு நீங்க ஓனர் ஆயிடலாம். அடுத்து லேட்டஸ்ட் வண்டி ஸ்விஃப்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, ஒரு பெட்ரோல் வண்டி வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, பெட்ரோல் வண்டி நினைக்கிறவங்களுக்கு சூப்பரான வண்டி. அது வரப்பிரசாதமா வந்திருக்கு. ஒயிட் கலர்ல சூப்பரான இருக்கார். 2018 மாடல் சிங்கிள் ஓனர். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 4 பிராண்ட் நியூ டயர் 40,000 கிலோமீட்டர் வரைக்கும் வண்டி ஒரு ஷோரூம் கண்டிஷன் இருக்கும். இந்த வண்டிக்கு கஸ்டமர் கோட் பண்ற பேஸ் வந்து பாத்தீங்கன்னா 6 லட்சம் 6.5 லட்சம் சொல்லிட்டு இருந்தாரு. பட் அவ்வளோ போகவே போகாது. அர்சா காசுனா ரீசனபிள் ரேட் உடனே சேல் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். 5,75,000 2018 மாடல். இந்த வண்டி நீங்க பை பண்ணீங்கன்னா உங்க கையில ₹1 இருந்தாலும் ஓகே, இல்ல வெறும் வாங்க ஆதார் கார்டு பேன் கார்டு பேன் கார்டு மட்டும் கையால் கொண்டாங்க ஃபுல் லோன் போட்டு கொடுத்துலாம். உங்க ப்ரொஃபைல் மட்டும் நல்லா இருந்தா போதும். 2018 மாடல் 1 ஓனர் பெட்ரோல் 5,75,000 கேட்டு பண்றாங்க. ரெடி கேஷா வந்தா 5,60,000 ரெடிகேஷன் வந்து 5,60,000 பெஸ்டா பண்ணி தரேங்க. ஐடியாக்கு கால் பண்ணி இந்த வீடியோ அர்சாகஸ்ல பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது பாத்தீங்கன்னா ஆல்டோ K10 VX பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ். ஆல்டோ K10 ஆல்டோ 8 கொஞ்சம் ஸ்பேஸ் தான் வேண்டியது. ஆல்டோ K10 டேஷ்போர்ட் சின்ன சேஞ்சஸ் ஆகும். பட் இன்ஜின் சிசி பாத்தீங்கன்னா அதே சேம் தான் 1000 சிசி இன்ஜின். இந்த வண்டிக்கு வந்து 2018 1 ஓனர் இன்சூரன்ஸ் எஃப்சி எல்லாமே கேலண்டருக்கு. வண்டியோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 3,95,000 கேட்கிறோம். நீங்க ரெடி கேஷோ வந்தீங்கன்னா ஒரு 10 20 30,000 உடச்சு கொடுத்துறாங்க. ரெடி கேஷோ வாங்க பெஸ்டா பண்ணிக்கலாம். இல்ல எங்க ஒரு 50,000 60,000 இருக்குதுன்னா கூட 3 லட்சம் வரைக்கும் லோன் கொடுத்தலாம். ஐடியா அசாகாசா இந்த வண்டி நீட்டிட்டு போனா ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்க டபுள் கியர் இருக்கு. அடுத்த அசாகாசா பார்க்க வேண்டிய பாத்தீங்கன்னா மக்கள் மனசுல அதிகமா இருக்க ஒரு வண்டி கிட்டத்தட்ட டொயோட்டா கம்பெனி தான். அது டொயோட்டானாலே இன்னோவா தான். அந்த இன்னோவா தான் பாக்குறோம். அதுல வந்து பி மாடல் டாப் அண்ட் வேரியன்ட் 2009 மாடல் 3 ஓனர் ஏசி பவர் பவர்டும் ABS ஏர்பேக் கலாவில் சென்ட்ரல் லாக் ரிமோட் லாக் சொல்றதுக்கு அடிக்கிட்டே போல எல்லா ஃபீச்சர்ஸும் ஒரு சூப்பரான வண்டி. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மல்டி சொகுசான வண்டி. ஒரு 7 பேர் 8 பேர் போனாலும் சூப்பரான வண்டி தான் பார்க்க போறோம். இந்த வண்டிக்கு வந்து மார்க்கெட்ல இன்னுமே டிமாண்டா போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட இன்னைக்கு காலகட்டத்தில் டீசல் வண்டி அதிகமா வரதில்லை. அந்த டைம்ல வந்து டீசல் வண்டிக்கு நல்ல மார்க்கெட் இன்னும் ஸ்டாண்டர்டா போயிட்டு இருக்கு. 2009 3 ஓனர் இந்த வண்டி கோட் பண்ற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 6,95,000. இதுவுமே நீங்க எடிகேஷன் வாங்க முடிஞ்சதுக்கு பெஸ்டா பண்ணி கொடுத்தலாம். இன்னும் வந்து என்னைக்கு ஸ்டாண்டர்டா வேலை போயிட்டு இருக்கிற வண்டி. அதனால இன்னைக்கு அந்த குவாலிட்டி அப்படியே இருக்கு. ஐடியாக்கு கால் பண்ணி அர்சாகசம் வண்டி பாருங்க. இந்த வண்டி 2009 இருந்தாலுமே லிமிட்டட் லோன் வாங்கி கொடுக்குறோம். ஒரு 4 to 4.5 லட்சம் வரைக்கும் 4 to 4.5 லட்சம் வரைக்கும் லோன் வேணாலும் வாங்கி கொடுக்கலாம். உங்க கையில ஒரு 2 லட்சமோ 3 லட்சமோ இருந்தா வாங்க அர்சாகசம் பெஸ்டா பேச பண்ணி தரேன். அடுத்த வருஷம் 2017 மாடல் ஒரே ஓனர் செவர்லெட் என்ஜாய். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு டீசல் வண்டி நல்ல மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான வண்டிங்க. ஒரு லிட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா 18 இருந்து 20 கிலோமீட்டர் வரைக்கும் ஒரு லிட்டர் மேலேஜ் செய்யக்கூடிய வண்டி. ஏசி பவர் பவர்டு ஏசி என்னைக்கு சொல்ல ஊட்டி கொடுக்க இருக்கும். இந்த வண்டிக்கு கோட் பண்ற பேஸ் வந்து பாத்தீங்கன்னா 4,05,000 ரெடிகேஷன் பெஸ்டான பேஸ். 10 20 ரெடிகேஷன் பெஸ்டாக பண்ணி கொடுக்குறேன். இந்த வண்டிக்கு லோன் வேணா திருப்பதி சொன்ன ஒரு 2 to 2.5 லட்சம் லோன் வாங்கி கொடுக்குறேன். உங்க 2 லட்சம் தான் இந்த வண்டி நீங்க பை பண்ணலாம். அப்படி அடுத்த வண்டி அடுத்த வருஷம் பார்க்க வேண்டிய பாத்தீங்கன்னா ஃபோர்டு கம்பெனில ஃபிகோ ஆஸ்டர் கிட்டத்தட்ட சூப்பரான வண்டி. அது நம்ம கோயம்புத்தூர் நம்பருங்க. 2017 மாடல் 1 ஓனர் வித் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கு. 73,078 ஓடிக்கு வித் ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்ட் ஹிஸ்டரியோட உள்ளே இருக்கு வண்டிக்குள்ளேயே. இந்த வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா டீசல் இன்ஜின் தான். ஒரு லிட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா மேல இருக்க கீழே அடிக்காது. அவ்வளவு ஒரு அருமையான வண்டி. அது வெயிட்ல சூப்பரான வண்டி. இந்த வண்டி கோட் பண்ற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல 5 லட்சம் 4.25 போயிட்டு இருக்கு. நம்ம அசாகாச பிரைஸ் 4,50,000 ரெடி கேஷோட வாங்க பெஸ்டா பண்ணி தரேன். இந்த வண்டிக்கு 4 லட்சம் ரூபாய் உங்க ப்ரொஃபைல் எல்லாம் இருந்தா 4 லட்சம் லோன் வாங்கி தரேன். 50,000 தான் ஃபோர்டு ஃபிகோ ஆஸ்பருக்கு நீங்க ஓனர் ஆகிடலாம். அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய பாத்தீங்கன்னா டொயோட்டா கம்பெனி ஒரு சூப்பரான வண்டி. அது மெயின்டைன் ஃப்ரீயான வண்டின்னு பார்த்தா பெட்ரோல் வண்டி தான். அந்த அதுல ஒரு எட்டிஎஸ் லிவா 2013 மாடல் 1 ஓனர் வண்டி. இன்டீரியர் ஆகட்டும் சரி எக்ஸ்டீரியர் ஆகட்டும் ஒரு நீட் அண்ட் குவாலிட்டி வண்டி இருக்கு. இந்த வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா லோ டவுன் பேமெண்ட்ல லோன் வேணாலும் போட்டு கொடுத்தலாம். உங்களோட ப்ரொஃபைல் மட்டும் நல்லா இருந்தா போதுமானு. இந்த வண்டியை கேட்க பிரைஸ் கோட்டிங் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 3,75,000 ரெடிகேஷன் வந்து பெஸ்டா பண்ணி கொடுக்குறேன். அப்படி இல்ல அப்படின்னா லோன் பண்ணனாலும் ஒரு 75,000 கட்டினீங்கன்னா
75,000 நல்லா பண்ணி 75,000 ரூபாய் கட்டினா 3 லட்சம் ரூபாய் லோன். 75,000 3 லட்சம் ரூபாய் லோன். டொயோட்டா எட்டியோஸ் 93 ஒரு பெட்ரோல் வண்டி சூப்பரான ஒரு எக்ஸ்ட்ரா கண்டிஷன்ல இருக்கு. ஐடியாக்கு வேணும் இந்த வண்டி கால் பண்ணிட்டு வாங்க. நம்ம அர்ஷா காசுல பெட்ரோல் வேணுமா பெட்ரோல் இருக்கு, டீசல் வேணுமா டீசல் இருக்கு, ரெண்டு வண்டியுமே இருக்கு. கிட்டத்தட்ட டீசல் வண்டி இருக்கு, பெட்ரோல் வண்டி இருக்கு. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா 2009 3 ஓனர் டீசல் இருக்கு வண்டி ஃபர்ஸ்ட் கிளாஸ் நாட்டு முக்கா கண்டிஷன் இருக்கு. இந்த வண்டியோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 3,25,000 ரெடிகேஷன் வந்து அது பெஸ்டா பண்ணி கொடுத்தலாம். அப்படியே அடுத்து இந்த பக்கம் டீசல் வண்டி தர்றவங்க டீசல் வண்டி 2013 மாடல் 2 ஓனர் சிங்கிள் கலர் 4 டைம் ஒரு முக்கா கண்டிஷன் இருக்கு. ஏசி பாஸ் இருக்கு, இன்டீரியர் எக்ஸ்ட்ரா நல்ல கண்டிஷன் இருக்கு. ஒரு லிட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா 20 இருந்து 25 கிலோமீட்டர் மைலேஜ் குடிக்க ஒரு சூப்பரான வண்டிக்கு 4,25,000. இந்த வண்டிக்கு நீங்க லோனுக்கு போகணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வண்டிக்கு 75,000 3 லட்சம் லோனு வாங்கி கொடுத்தலாம். ஐடியாவுக்கே கால் பண்ணி இந்த வண்டி நீங்க போய் பண்ணிக்கலாம். அதே இந்த வண்டி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சேம் ஒரு 75,000 1 லட்சம் 2 லட்சம் திருப்பூர் லட்சம் நாங்க லோன் போட்டு கொடுக்கலாம். அதிகமா இன்னைக்கு யங்ஸ்டரோட கனவு வண்டி பாத்தீங்கன்னா ஒரு வேல் சேவல்ல விண்டர் 2013 மாடல் 1 ஓனர் சிங்கிள் ஓனர் வித் கம்பெனி ப்ராப்பர் ரெக்கார்ட் இருக்கு. வண்டி ஃப்ரண்ட் இருக்கு, பேக் இருக்கு, ஒரிஜினாலிட்டியா இருக்கு. இந்த வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா கோட் பண்ற பிரைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல 5,450 4,75 வண்டியே கிடையாது. இந்த வண்டிக்கு நம்ம கஸ்டமர் கோட் பண்ணாரு 4,50,000 வேணும் சொன்னா அப்படி அவ்வளவு இல்லைங்க. நம்ம அர்ஷா காசா பிரைஸ் என்னைக்கு பெஸ்டான பிரைஸ் கொடுக்குன்னு சொல்லி இந்த வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா 4,25,000 கேட்கிறோம். ரெடி கேஷோட வந்து அதுலயே 5 பேருக்கு உடச்சு கொடுத்துலாம். உங்க ப்ரொஃபைல் எல்லாம் தான் இந்த வண்டிக்கு 3 லட்சத்திலிருந்து 3,3 லட்சம் லோனே வாங்கி கொடுத்துலாங்க. சிங்கிள் ஓனர் வண்டி அது வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான வண்டிக்கு 4 டயர் பிராண்ட் நியூ டயர் 4 டயர் புது டயர் இருக்குது. லோன் ஆப்ஷன் போறீங்க இந்த டீசல் மைலேஜ் வந்து பாத்தீங்கன்னா 12 சாதாரண உங்களுக்கு கிடைக்குங்க. நீங்க ஆர்டர் வந்து பாத்துட்டு லக்ஸரி வண்டி அது லோ பட்ஜெட்ல நம்ம அர்ஷா காசுல BMW X1 இந்த வண்டி போட்ட பாத்தீங்கன்னா வேற லெவல்ல வியூஸ் பிச்சுக்கும் தமிழ்நாட்டுல BMW கம்மியா கிடைக்கும் அப்படின்னா நம்ம அர்ஷா காசா தான் இருக்கும். TN 21 BB 1551 நம்பர் கூட வந்து பாத்தீங்கன்னா ஃபேன்சி நம்பரா இருக்கு. இந்த வண்டி வந்து கஸ்டமர் பார்க்கிங் சர்வீஸ் தான் விட்டுருக்காங்க. இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா விழுப்புரம் அங்கிருந்து இங்க வண்டி புக்கில் இருந்து எல்லாமே நம்ம அந்த நம்பி பக்காவா கொடுத்துருக்காங்க. இது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்பிக்கை. அவர் இருந்து நான் லோனை பார்த்துறேன் வண்டிக்கார அர்ஷா காஸ் உள்ள நம்பிக்கையில BMW வண்டியும் கொடுத்து வண்டியோட புக்கிங் கொடுத்து டிஎஸ்எட் சைன் போட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்கன்னா நாங்க அன்னைக்கு இருந்து சரியா பண்ண ஒரே விஷயம் தான். என்னைக்கும் நல்ல பேர் வாங்க ரொம்ப கஷ்டம். ஒரே நாள கெட்ட பேர் ஈஸியா எடுத்துட்டு போயிடலாம். இன்னைக்கு ஆரம்பத்திலிருந்து சரியா பண்ண இந்த அளவுக்கு மக்கள் கிட்ட நம்பிக்கையா வந்திருக்காங்க. இந்த வண்டிக்கு வந்து கஸ்டமர் வந்து 10 லட்சம் ரூபாய் கோட் பண்ணிக்கிறாங்க. நீங்க ரெடிகேஷோட வந்தீங்கன்னா 9 லட்சம் ரூபாய் வரைக்கும் பேசி வாங்கி தரேங்க. இன்னுமே ரெடிகேஷோட வந்து ட்ரை பண்ற முடிஞ்ச வரைக்கும். ஏன்னா எனக்கு வண்டி விற்கிறதே வேணும், வாங்கவே வேணும், 2 பேருமே வேணும். அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த வண்டி வந்து ஏசி போஸ்ட் போன்ற எல்லாமே இருக்கு. சின்ன சின்ன வேலைகள் வண்டியோட மைனஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வைப்பர் மோட்டர் இது வந்து பேக் செட் சஸ்பென்ஸ் ரிவர்ஸ் பேக் செட் இது 2 மட்டுமே வேலை இருக்கு. இன்ஜினை பொறுத்த வரைக்கும் ஏசி இதெல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். ஃப்ரண்ட் சஸ்பென்ஸ் எல்லாமே நல்ல கண்டிஷன்ல இருக்கு. 4 டைம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 80-90% கண்டிஷன்ல இருக்கு. BMW நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட வண்டி வந்து பாத்தீங்கன்னா 2013 3 ஓனர் அந்த வண்டி கொடுத்த விலை வந்து பாத்தீங்கன்னா 11,50,000 ரூபாய் 13 லட்சம் கோட் பண்ணியிருந்தாங்க. அந்த வகையில 11 கிடையாது 10 கிடையாது 9 லட்சம் ரூபாய்க்கு வண்டி கொடுத்துறேன். சரிங்களா? இதுவுமே ரெடிகேஷன் வந்து பெஸ்டா நான் பண்ணி கொடுக்குறேன். 10 லட்சம் கிடையாது 9 லட்சம் ரூபாய்க்கு பார்க்க எங்கேயுமே கிடைக்காது. BMW X1 நல்லா நோட் பண்ணிக்கங்க. ஒயிட்ல சூப்பரான கண்டிஷன் டாப் அண்ட் வேரியன்ட் சன்ரூஃப் போட ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்கு. இந்த வண்டிக்கு உங்க ப்ரொஃபைல் நல்லா இருந்தா 9 லட்சம் ரூபாய் லோன் வாங்கி கொடுத்துடலாம். உங்க வீட்டுல கட்டிட்டு ஆனா நீங்க வந்து லோன் வாங்கி கடன் வாங்கி எனக்கு வாங்குறத விட முடிஞ்ச வரைக்கும் ரெடி கேஷா வாங்குறது வண்டியோட விலை இப்ப 9 லட்சம் 9 லட்சம் முடிஞ்சிடும். நீங்க லோன் போட்டு எடுத்தீங்கன்னா அது 12 லட்சம் 15 லட்சம் வட்டி கிட்டி கட்டி அதுக்கப்புறம் வண்டிக்கு ஒரு இன்சூரன்ஸ் கார் லோன் போடுற உங்களுக்கு ஒரு இன்சூரன்ஸ் அதுக்காக டாக்குமெண்ட் சார்ஜ் ஹெச்பி என்டாஸ்மெண்ட் ஏகப்பட்ட ப்ரொசீஜர் இருக்கு. நீங்க ஒரு லோன் போடுறதுக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு கார் லோன் போட்டாங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட் கேட்கறாங்க, சேலரி ஸ்லிப், சொந்த வீடு இருக்கா, வாடகை இருக்கா, வாடகை ஜாமி போடுறாங்களா, அவரோட பேங்க் சீடி போடுறாங்களா, இத்தனை ஆப்ஷன் இருக்கு. அத்தனையும் இருக்கா ஒரு கார் லோன் போட்டு வாங்கணும். அதனால நீங்க லோன் போடுறீங்களோ பணத்தை சேமிச்சுக்கீங்க. கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வச்சு ரெடி கேஷா வாங்கினீங்கன்னா எந்த ஒரு ப்ரொசீஜரும் கிடையாது. மெயின்டெனன்ஸ் செலவா அவ்வளவுதான், இன்சூரன்ஸா அவ்வளவுதான், மற்றபடி வேற எந்த செலவும் வராது. இந்த வண்டி கோட் பண்ண பிரைஸ் 9 லட்சம் ரூபாய். அடுத்து நம்ம பார்க்க வண்டி பாத்தீங்கன்னா ஹோண்டா சிட்டி. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட்ல சிடான் வண்டி கேட்டிருக்கீங்க. ஒரு சூப்பர் வண்டி கொண்டு வந்திருக்கோம். இந்த வண்டி பாத்தீங்கன்னா ஏசி பாஸ்ட் பவுண்டோ அலாய் வீலோட வந்துருங்க. 2006 மாடல்
ஓனர் மட்டும் பாத்தீங்கன்னா 4 ஓனர் இன்னைக்கு காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா வண்டி வித்து கம்பல்சரி பேர் மாற்ற சொல்றாங்க. அதுக்காக இந்த வண்டிக்கு மெயின்டெனன்ஸ் பண்ணி 4 ஓனர் இருக்கு. 2006 மாடல். இன்சூரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாசம் லாஸ்ட் 2024 லாஸ்ட் வரைக்கும். இந்த வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா 2028 வரைக்கும் எஃப்சி கரண்டுங்க. மார்க்கெட்ல வண்டி 1.25 லட்சம் 2 லட்சம் வரைக்கும் கோட்டிங் போயிட்டு இருக்கு. அழகியோட வண்டி கேட்டு இந்த வண்டி நம்ம கோட்டிங் பண்ற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 1,50,000 ரூபாய். ரெடி கேஷோட பெஸ்டா பண்ணி தரேன். இல்ல திருப்பூர் கஸ்டமர்டா 75,000 கட்டுங்க, 75,000 லோன் போட்டு தரேன். 75,000 கட்டா ஹோண்டா சிட்டிக்கு நீங்க ஓனர் ஆகலாம். அடுத்த பார்க்க வேண்டிய பாத்தீங்கன்னா ரெண்டாட்டுல கேட்டு ஒரு சின்ன காம்பாக்டா வேணும் நினைக்கிறீங்க. சின்ன ஃபேமிலி காம்பாக்டான ஒரு மைலேஜும் கிடைக்கணும், பாக்குறதுக்கு ஒரு பிரமாண்டமா தெரியணும். சின்னதாக பெருசா லுக்கா இருக்குங்க. டஸ்ட் மாதிரி டஸ்டோட சின்ன மினி காம்பினேஷன் தான் ரெனால்ட் கிட். 2016 மாடல், ஒரே ஓனர், RXT. ஆனா வந்து பாத்தீங்கன்னா RX செட்டுக்கு அலாயில் ரெனால்ட்ல அலாயில் ஷோரூம் அலாயில் வாங்கி போட்டிருக்காங்க. இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா ABS பிரேக், ஏர் பேக், அலாயில், சென்ட்ரல் லாக், ரிமோட் லாக் எல்லாமே வந்து பிளஸ் டச் ஸ்கிரீன், ரேஸ் கேமரா, பார்க்கிங் சென்சார் வந்துடும். வண்டி இன்டீரியர் பாத்தீங்கன்னா லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க. இந்த வண்டி பாத்தீங்கன்னா ஆவரேஜ் மைலேஜ் 20 கிலோமீட்டர் ஒரு லிட்டர் கிடைக்கும். வித் ஏசியோட கிடைக்கும் நல்ல மைலேஜ். இந்த வண்டிக்கு வந்து கஸ்டமர் கோட்டிங் பண்ற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 3,50,000 ரூபாய். ஏன் கொஞ்சம் மார்க்கெட்டோட 10 எச்சா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அலாய் வீல் ஃபுல் ஆப்ஷன் பண்ணி வச்சுக்கிறாங்க. அலாய் வீலே வராது. இது வந்து பாத்தீங்கன்னா 2020 பழைய வீல் கொடுக்கலாம். பட் 2016 எக்ஸ்ட்ரா ஆர்டர் போட்டு அலாய் வீல் பண்ணி RX Z கன்வெர்ட் பண்ணிருக்காங்க. இந்த வண்டிக்கு நீங்க ரெடி கேஷோட வந்தீங்கன்னா ஒரு 10 அந்த எச்சுங்கிற கான்செப்ட் வேண்டாம், அதுவும் குறைச்சு தரேன். லோன் போட்டு நீங்க எடுக்கணும் அப்படின்னா இந்த வண்டிக்கு 2.25 லட்சம் ரூபாய், கிட்டத்தட்ட 2,75,000 லோன் போட்டு 50,000 கட்டுங்க. 50,000 ரெனால்ட் கிட்ட RX செட்டுக்கு நீங்க ஓனர் ஆக்கலாம். அடுத்து ஆட்டோமேட்டிக்கா ஒரு லோ பட்ஜெட் வேணும் அப்படின்னு கேட்கறீங்க. நல்லா நோட் பண்ணீங்க. லோ பட்ஜெட் 2008 மாடல், ஓனர் வந்து பாத்தீங்கன்னா 4 ஓனர். ஓகேங்களா? ஓனர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வண்டி மேல இங்க இத்தனை ஓனர்னு ஒட்டிட்டு நம்ம வண்டி ஓட்ட போறது இல்ல. புக்கை வாங்கி வீட்டுல வைக்க போறோம், இல்ல பணம் டைட்டா இருந்தா பினான்ஸ் வைக்க போறோம். இதுதான் வந்து பேசிக்கா உண்டான விஷயம். வந்து இத்தனை ஓனர் அத்தனை யாருமே பார்க்க வேண்டாங்க. வண்டி கண்டிஷன் நல்லா இருக்கான்னு பாருங்க. இந்த வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா 4 ஓனரா இருந்தாலும் நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஒரு ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ், இன்ஜின், ஏசி, சஸ்பென்ஸ், பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் செம்மையான கண்டிஷன்ல இருக்கு இந்த வண்டி. இந்த வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா அதாச்சும் இந்த லேடிஸ் ஓட்டுறதுக்கு, சிட்டிக்குள்ள வயசான ஓட்டுறதுக்கு அந்த மாதிரி தர்றவங்க இந்த வண்டியை சாய்ஸ் பண்ணலாம். இது சில பேர் ஹேண்டிகேப்ஸ் ஓட்டுறதுக்குலாம் என்கிட்ட கேட்டிருக்கீங்க. அது நல்லா நோட் பண்ணுங்க. இந்த வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பெடல் செட் பண்றதுனாலும் ஹேண்ட் பெடல் செட் பண்றதும் பண்ண முடியும். ஆட்டோமேட்டிக் வண்டி கேட்டு ஈஸியா இருக்கும். இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா எஃப்சி போட்டு கொடுத்தீங்கன்னா 1,50,000 ரூபாய். எனக்கு எஃப்சியே வேண்டாம், எனக்கு பெஸ்ட் பிரைஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னா ஒரு 20,000 குறைச்சு 1,30,000 ஆட்டோமேட்டிக் வண்டி மார்க்கெட்ல எங்கேயுமே கிடைக்காது. ஓப்பனிங்க 1,30,30,000 தரேன். சரிங்களா? இந்த பிரைஸ்க்கு எங்கேயுமே கிடைக்காது 100%. அது ஆட்டோமேட்டிக். இது இல்ல நீங்க OLX, Facebook, ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் எங்க வேணா சர்ச் பண்ணி பாருங்க. ஏன் காஸ்ட் 20 தேடி பாருங்க, ஸ்பென்னி தேடி பாருங்க, ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் அத்தனை தேடி பாருங்க. நம்ம பிரைஸ் கொடுக்க முடியும். அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய பாத்தீங்கன்னா ஒரு சிட்டிக்கு ஏற்ற வண்டி, சின்ன வண்டியா ஒரு LPG பெட்ரோல் எல்லாத்தையும் ஓடக்கூடிய T49 நெற்காஞ்சியம் தஞ்சை அந்த ஊர்ல தஞ்சாவூர் நம்பர் T49 நம்பருங்க. வண்டியில பெட்ரோல் ஓடு, கேஸ் ஓடு, உள்ள வந்து லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க. இன்டீரியர் ஆகட்டும் சரி, எக்ஸ்டீரியர் ஆகட்டும் சூப்பரான ஒரு கண்டிஷன். 4 டைம் வந்து பாத்தீங்கன்னா புது பேக் வந்து புதுசு, ஃப்ரண்ட் வந்து ஆஃப் கண்டிஷன். இது வந்து ஆஃப் கண்டிஷன். இது அப்படியே புது கண்டிஷன் இருக்கு பாருங்க. பிராண்ட் நியூ டயர் பேக்ல வித் LPG அதையும் காமிச்சிருக்கேன். LPG டேங்க் இருக்கு, டேங்க் கூட இருக்கு பாத்துக்கீங்க. இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த வண்டியோட கோட்டிங் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 2004 2024 வரைக்கும் பேப்பர் கரண்ட், பெட்ரோல் பிளஸ் கேஸ் 3 ஓனர்கள். வண்டி பிரைஸ் கோட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா 1,30,000 ரூபாய். 50,000 கொண்டு வாங்க, ஒரு ஜென்மனை தூக்கிட்டு போங்க. 50,000 தான். 50,000 கிடையாது. திருப்பூர் கஸ்டமருக்கு லோக்கலுக்குள்ள மட்டும் தான் 30 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல லோன் கொடுக்க முடியும். அதுக்கு மேலே வெளியில போற மாதிரி தான் உங்க ஆதார் பேன் கார்டு வச்சு லோன் கொடுக்க முடியும். ஐடியாக்கு நம்ம கம்மியான டவுன் பேமெண்ட் எடுக்கணும். இந்த வண்டி நீங்க இருக்கும். அதே மாதிரி ஜென்னு வந்து ஒரு லிட்டருக்கு 70 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும். இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் நம்ம அரசாங்கத்தை அப்ளை பண்ணி கொடுக்கலாம். கொண்டு வந்திருக்கீங்க. அது லேட்டஸ்டா 2019 மாடல் 2 ஓனருங்க. கிலோமீட்டர் வந்து ரொம்ப கம்மியா வரைக்கும் 28,000 கிலோமீட்டர் கம்பெனியோட வந்த டயரு. அது வந்து என்னைக்குமே சொல்லுவேன், பெட்ரோல் வந்து மெயின்டைன் ஃப்ரீயான வண்டி. அந்த வகையில சூப்பரான ஒரு வண்டி வந்திருக்கு. வண்டியோட கலர் வந்து சூப்பரான ஒரு கலர். சுத்தி வந்து பாத்தீங்கன்னா ஃபேப்ரிக் சீட்டோட சூப்பரான ஒரு கண்டிஷன்லயே இருக்கு. இந்த வண்டி பாத்தீங்கன்னா கிலோமீட்டர் ரொம்ப கம்மியா வரைக்கும் ஏர் பேக் ABS டைப்புங்க.
ரொம்ப ரேட் அதிகம், அதெல்லாம் வாங்கும்போது நினைக்க வேண்டாங்க. லோன் ஆச்சு, லோன் போடுறது தப்பு தான். லோன் போட்டா சரியா கட்டணும். 5 லட்சம் ரூபாய் வண்டி வந்து பாத்தீங்கன்னா லோன் போட்டா 6 லட்சம் 7 லட்சம் ஆகுது, அதெல்லாம் உண்மைதான். பட் இருந்தாலும் எங்க பிசினஸ் இதுதான், பேசிதான் ஆகணும். நான் உங்களுக்கு ஐடியாவும் கொடுப்பேன், காரும் விற்பேன். இது வந்து என்னோட தொழில், சரிங்களா? அதனால பிராக்டிகலா அதுவுமே இந்த வண்டி பாத்தீங்கன்னா 2019 மாடல், 2 ஓனர், வெல்7 போலோ பெட்ரோலுங்க. கிலோமீட்டர் கம்மியா ஓடிக்க வேண்டிய ஒரு 30,000 கம்பெனி ரெக்கார்டு. வண்டி ஷோரூம் நம்பர் போட்டீங்கன்னா, இந்த வண்டி நம்பர் போட்டீங்கன்னா ஷோரூம்ல சர்வீஸ் நீங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த வண்டிக்கு வந்து கோட் பண்ற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 5,99,900, 6 லட்சம் கோட் பண்றோம். பட் 6 லட்சம் மேல கிடையாது. ரெடி கேஷர் 5,4 லட்சம் ரூபாய், 5,75,000 ரூபாய்க்கு பண்ணி தரேங்க. அதுவும் ரெடி கேஷர், அதுவும் பெஸ்டா நான் பண்ணி கொடுத்துறேன். கஸ்டமர் கோட்டிங் பண்ண பிரைஸ் அது, பட் அந்த பிரைஸ் கொடுக்க போறது இல்ல. அதுல இருந்து எனக்கு கம்மியா கொடுத்தாகணும். இந்த வண்டி ரெடி கேஷர் பெஸ்டா பண்ணுங்க. உங்க பிரதர் இல்லாத 75,000 மட்டுமே 5 லட்சம் லோன் கொடுக்குறேன். 5 லட்சம் லோன் வாங்கிக்கலாம். ஐடியாக்கு அசகாப்படி வண்டி பார்க்கலாம். வீடியோட லாஸ்ட்டுக்கு வந்துட்டோம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஓவரால் ஒரு 40-50 வண்டி நம்ம இன்னைக்கு வீடியோ எடுத்திருக்கோம். இன்னசென்ட் தமிழா சேனல் இருந்து அப்படியே எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்கீங்க. நீங்களும் பாத்துக்கீங்க, எல்லா வண்டியும் ஓவரால் பார்த்துருப்பீங்க. இங்க இருக்க எந்த வண்டியா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எடுக்கிறதுல பாதிக்கு பாதி கேரண்டியா லோன் பண்ணி கொடுத்துடலாங்க. லோ மாடலா இருந்தாலும் சரி, ஹை மாடலா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் லோன் பண்ணி கொடுத்துடலாம். அதுவே லேட்டஸ்ட் 2014 மாடலுக்கு மேல போயிட்டீங்கன்னா 80 to 100% வரைக்கும் லோன் பண்ணி கொடுக்கலாம். அது நம்ம திருப்பூர் சாஸ்திரம் பண்ணி கொடுக்க முடியும். மறக்காம இன்னசென்ட் தமிழா யூடியூப் சேனல் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு தூரம் ஷேர் பண்றீங்கன்னா அந்த ஒவ்வொரு ஷேர் உங்களுக்கு இல்லைனாலும் உங்க நண்பர் ஏதாச்சும் கார் வாங்கணும் எடுத்தா கூட அவங்களுக்கு அந்த ஷேர் வீடியோ பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு பிசினஸ், எங்களுக்கு ஒரு பிசினஸ். இந்த வீடியோ பண்ற சேனல் சந்தோஷுக்கு அவரோட சேனல் குரோத் என்னைக்குமே இருக்குதுன்னா எல்லாருமே ஒரு தொடர்ச்சியா தான் போயிட்டு இருப்போம். அதனால எல்லாருமே எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுவோம். மறக்காம இன்னசென்ட் தமிழா சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நன்றிங்க.